நடிகை கௌதமி அளித்த நில மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட அழகப்பன் தொடர்புடைய இடங்களில் தற்பொழுது அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் உள்ளார். ராகவேந்திரன் வணக்கம். கௌதமி அளித்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது அழகப்பன் வீட்டில் இடி சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். பிரபல தமிழ் நடிகை கௌதமி அளித்த நில மோசடி புகாரின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சி அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தொடர்புடைய சென்னை, மதுரை உள்ளிட்ட 6 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். நடிகை கௌதமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காலத்தில் தனது சொத்துக்கள் பராமரிப்பதற்காக சி அழகப்பன் பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் போலியான ஆவணங்கள் தயாரித்து சுமார் 25 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்து மோசடி செய்ததாக கௌதமி புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை மற்றும் சொத்து மோசடி தொடர்பான அம்சங்கள் இதில் இருப்பதாக அமலாக்கத்துறை வழக்கில் இது தொடர்பாக களமிறங்கியதை அடுத்து தற்போது இந்த சோதனையானது ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சி அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு தொடர்புடைய சென்னை மற்றும் மதுரை உள்ளிட்ட 6 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் கிட்டத்தட்ட அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் சேகரித்து வருவதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை முடிவில் தான் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நடிகை கௌதமி அளித்த நில மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட அழகப்பன் தொடர்புடைய இடங்களில் தற்பொழுது அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் உள்ளார். ராகவேந்திரன் வணக்கம். கௌதமி அளித்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது அழகப்பன் வீட்டில் இடி சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். பிரபல தமிழ் நடிகை கௌதமி அளித்த நில மோசடி புகாரின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சி அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தொடர்புடைய சென்னை, மதுரை உள்ளிட்ட 6 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். நடிகை கௌதமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காலத்தில் தனது சொத்துக்கள் பராமரிப்பதற்காக சி அழகப்பன் பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் போலியான ஆவணங்கள் தயாரித்து சுமார் 25 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்து மோசடி செய்ததாக கௌதமி புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை மற்றும் சொத்து மோசடி தொடர்பான அம்சங்கள் இதில் இருப்பதாக அமலாக்கத்துறை வழக்கில் இது தொடர்பாக களமிறங்கியதை அடுத்து தற்போது இந்த சோதனையானது ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சி அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு தொடர்புடைய சென்னை மற்றும் மதுரை உள்ளிட்ட 6 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் கிட்டத்தட்ட அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் சேகரித்து வருவதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை முடிவில் தான் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.